Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு சட்டன நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட குட்டி பேபிஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல உடம்பு ரொம்ப குளிரா இருக்கும். இந்த மாதிரி சுவையான தக்காளி சூப் வந்து வெதுன்னு செஞ்சு கொடுங்க. அவங்களோட உடம்புக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கதகதப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக இதில் நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கனால இந்த குளிர்காலத்தில் சாதாரணமாக வரக்கூடிய சளி இருமல் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று வராமலும் தடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. அப்போ தான் தக்காளியோட தோல் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இது 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ தக்காளி வந்து நல்லா ஆறட்டும். நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு 4 மிளகு, ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம், இதை வந்து நல்லா வாணலில் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து பொடி பண்ணோன்னு வச்சிங்களேன், நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நோய் தொற்று வராமல் தடுக்கும். சளி இருமல் இருந்தாலும் சரி பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஆறிடுச்சு. நம்மளோட ஈஸியாக வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். பாருங்கள், சுலபமாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த தண்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு 4 பல், சின்ன வெங்காயம் 1. இதெல்லாம் பார்த்திங்கனாவே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் வந்து வராமல் தடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. அடுத்து வந்து கருவேப்பிலை. நல்லா தாளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்கும் சூப்பு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா வந்து டேஸ்ட்டாக குடிச்சுப்பாங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆன்டி-பாக்டீரியல் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி வந்து மேலே நுர கட்டின உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான தக்காளி சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நல்லா கம்மன்னு நல்லா வாசனையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஒரு 8 மாத குழந்தை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நல்லா வடிகட்டி கொடுக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம். குழந்தைக்கு வந்து சூப் செய்கிறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நல்லா வெதுப்பான டெம்பரேச்சரில் ஊட்டி விடுங்க. அதுதான் வந்து சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஹவரில் வந்துட்டு ஊட்டி விட்டுடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லா பேபிஸ் இருக்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.